ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வித் புக்ஸ். இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் வர தடைகளெல்லாம் எப்படி நம்ம சாதனையாக மாற்ற போகிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அது என்னன்னா, பயம் வந்து யார் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது. பணக்காரங்க வந்தோன்னா பயத்தை வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஏழைங்க நடுத்தர மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பயம் பயம் அப்படின்னு இன்னும் மேலும் மேலும் பயப்படுவாங்க. பெரும்பாலான மக்கள் ஏன் அவங்களோட அசட் காலம் வந்து பில்டு பண்ணலன்னா, அதுக்கு வந்து முக்கிய 5 காரணங்கள் உள்ளது. அது என்னென்னா, முதல்ல வந்து பயம், ஃபியர் வந்து ரொம்ப அதிகமாக பயப்படுறது. ரெண்டாவது வந்து கைனிசம். கைனிசம் அப்படின்னா வந்து என்னன்னா, ரொம்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேயே வந்து அவங்க தாட் ப்ராசஸ் யோசிக்கிறது. நெக்ஸ்ட் லேசினஸ். லேசினஸ்னால் ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கிறது. பேட் ஹேபிட்ஸ், ரொம்ப வந்து ஒரு தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதெல்லாம் கற்று வச்சுருக்கிறது. அக்ரோனன்ஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துன்னா தெரியாத விஷயத்துல போயிட்டு நம்ம மூக்கு நுழைச்சிட்டு அந்த தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து என்னன்னா மறக்கிறது. பயத்துலேருந்து எப்படி நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் இந்த இதில். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். வந்து ஒரு பணக்காரங்க எப்பயுமே அவங்களோட பணத்தை வந்து இழக்க தயாராக இல்லாதவங்கள நான் பார்த்ததில்லை. எப்பயுமே தோக்குறவங்கள நான் பார்த்ததில்லை. ஆனால் நான் ஒரே ஒருத்தவங்களை மட்டும் பார்த்துருக்கேன். யாருன்னா புவர் பீப்புள். புவர் பீப்புள் அவங்க வந்துன்னா ஒரு சல்லி காசு கூட அதில் வந்து என்னன்னா போட்டு எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்டிங்னா பயம் பயம் அப்படின்னு வந்துன்னா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பயப்படுங்க, அது தவறு இல்லை. அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 30 வயசுல வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு 20 வயசுல ஆரம்பிக்கலாம். அந்த 20 வயசு 10 வருஷம் டிஃபரன்ஸ்ன்றது வந்து அது ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ். இந்த இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா வந்துன்னா 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது. அது மாதிரி வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட். அது வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸில் வந்து அந்த டெசிம்பிள் அப்படின்றது வந்து ஒரு சின்ன டெசிம்பிள் வச்சா அந்த வேல்யூவே டினாமினேட்டரே மாறும் பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த இயருக்கு தான் வந்து வருஷத்துக்கு தான் வந்து இங்கே மதிப்பு. டெக்சாஸ் அப்படின்ட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே வாழ்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து செய்கிற தப்பு இல்லை அவங்க செய்கிற கரெக்டான விஷயத்துக்கும் தப்பான விஷயத்துக்கும் அவங்களே பொறுப்பேற்றுப்பாங்க. எப்படின்னா, எதனா ஒரு இதில் பெரிய இதில் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா, என்னால் தான் நான் தான் சாதிச்சேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி எதனா ஒரு இதில் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ரொம்ப அதிகமான இதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, என்னால் தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒத்துப்பாங்க. ஃபெயிலியர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ். ஃபெயிலியர் இஸ் இன்ஸ்பிரேஷன் டு சக்ஸஸ். அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்னா, அதில் தான் வந்து உங்களோட முதல் படி. எதுக்கு? வெற்றிக்கு. வெற்றியாளருக்கு வந்து தோல்வியாளர்கள் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ எப்படின்னா, நம்ம தோத்துருவோம் அப்படின்ட்டு வந்து பயப்படுறதோட, தோத்தாலும் பரவாயில்ல நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட நம்ம வந்துன்னா, நம்மளோட காரியத்தை எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துன்னா வெற்றி கிடைக்கும். மக்கள் அவங்களோட ஜெயிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷத்தோட தோக்குறதுல கிடைக்கிற பயத்தில் தான் வந்துன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் கரியரில் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்காங்க. அவங்க தோக்குறத தான் முதன்மையாக நினைக்கிறாங்க. ஜெயிக்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு அதில் கிடைக்கிற ஒரு வெற்றியை வந்து ஒரு பொருட்டாக நினைக்காம தோத்துட்டா என்ன நம்ம ஆயிடுவோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுறாங்க. ஒரு கமா போட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டுறாங்க. நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம எப்படி வெளில வரலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை படிச்சிருப்பீங்க. ஒரு ஊரில் வந்து என்னன்னா புலி வருது புலி வருது புலி வருதுன்னு ஒருத்தன் வந்து டெய்லியும் வந்து கத்திக்கிட்டே போவான். எல்லாரும் வேலை செய்கிற எல்லாருமோ அச்சோ புலி வருதுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள்னா உண்மையாலுமே புலி வந்துடும். ஆனால் வந்துன்னா புலி வரலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வந்து புலி அவங்கள அடித்து காலி பண்ணிடும். நம்ம புலி கதை பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே போல தான் வந்துன்னா மார்க்கெட்டில் இப்போ வந்து எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எல்லாரும் வந்துன்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்ட்டு வந்துன்னா பயப்படுத்தி நம்ம ஒரு பயத்திலே இருப்போம். ஒரு நாள் உண்மையாலுமே கிராஷ் ஆகும். அதை நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் எப்போ நம்ம கிராஷ் ஆகுதோ அப்போ தான் இன்வெஸ்டர்ஸுக்குலாம் வந்துன்னா ஒரு நல்ல செய்தி. 1950 வந்துன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பனை வச்சு ஒரு நாட்டு மேலே குண்டு போட போகிறாங்க அப்படின்ட்டு வந்துன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே இருக்க பொதுமக்களும் வந்துன்னா ஒரு பீதி இல்லை புறவலை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துன்னா ஃபேக் நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பங்கர்லாம் ரெடி பண்ணுறாங்க. பங்கர் அப்படின்னா வந்துன்னா ஒரு அணுகுண்டு போட்டால் கூட வந்து எதுவுமே ஆகாது. அந்த இதில் பூமிக்கு அடியில் வந்துன்னா வீடு மேலே இருக்கும். அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு தேவையான அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட்டை வச்சு என்கிட்ட வந்து வாட்டர் வேணும், சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்ட்டு எல்லா மெட்டீரியலும் வந்து என்னன்னா பல்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஈரான் இஸ்ரேல் வாரில் பார்த்தீங்கன்னா
இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு வருது, அப்போ அதான் புலி வருதுன்ற மாதிரி என்னன்னா ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அந்த மாதிரி செல் பண்ணுற போது அந்த மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மறந்துட்டு பீப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி இதில் போய் செட்டில் ஆகுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மார்க்கெட் வந்து டிப் இப்போ ஹையில் இருக்குது, அப்போ வந்து இப்போ வாரநாள் வந்துன்னா ஒரு லோ டவுனில் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த டிப்பை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்னன்னா கரெக்டான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து நார்மலைஸ் ஆகும்போது வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் இல்லை வந்துன்னா காம்பவுண்ட் ஆகும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துன்னா ஒரு சேஃபர் சைடு வந்துன்னா போகும். சோம்பேறித்தனத்துலேருந்து வெளில வர்றது எப்படின்னு பார்ப்போம். சோம்பேறித்தனம் அப்படின்னா வந்து என்னன்னா எப்பயுமே பிஸியாகவே இருக்கிறது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப் கூட வந்து டைம் பண்ணாமல் இருக்கிறது, உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, வெல்த் கிரியேஷன் பண்ணாமல் இருக்கிறது, எல்லாம் வந்துன்னா லேசினஸ், சோம்பேறித்தனம் தான். நீங்கள் ஒரு பணக்காரன் ஆகணும், இல்லை உங்கள் போர்லேருந்து மிடில் கிளாஸுக்கு வந்துன்னா ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் முடியாது, ஐ கேனாட் அஃபோர்ட் இட்னா என்னால் முடியாது அப்படின்றது வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே வந்துன்னா அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்ச மாதிரி வந்து பிரெயின் வந்து பிளாங்க் ஆகிடும். பிளாங்க் ஆகிடும்னா வந்து ஒரு எம்டி ஆகிடும். ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட், என்னால் எப்படி முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து அடுத்தது வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கும். கமா 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 போட்டு வந்துன்னா உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் வந்துன்னா நீங்கள் சாதிக்கலாம். ஹவு கேன் ஐ அஃபோர்ட் டு நாட் ஒர்க் அகெயின், இப்போ வந்து என்னன்னா ரொம்ப பேர் வந்து என்னன்னா சிம்பிள் டோக்மா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் டோக்மானா வந்து என்னன்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், வருமானம் வாங்கணும், அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னன்னா பழக்கி வச்சிருக்காங்க நம்மள எல்லாருமே. அந்த பழக்கத்துலேருந்து வந்துன்னா நம்ம வெளியில் வரணும். எப்படி வெளியில் வரணும்னா ஹவு கேன் ஐ அஃபோர்ட் டு டோன்ட் ஒர்க் அகெயின், எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து யோசிக்கணும். யாருக்கிலேயும் போய் ஒர்க் பண்ணக்கூடாது, எப்படி நம்மளால வந்துன்னா ஒரு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது வந்து நம்ம தான் யோசிக்கணும். எப்படியெல்லாம் வந்துன்னா ஒரு கெட்ட பழக்கம் இல்லை வந்து தீய பழக்கத்துலேருந்து எப்படியெல்லாம் வெளில வர்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். தீய பழக்கம் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து ஒரு கடன் மேலே கடனாக வாங்கி வந்துன்னா நம்ம செலவு பண்ணுறது, ஒரு ஆடம்பரத்துக்காக வந்துன்னா கடன் வாங்குறது, அதெல்லாம் வந்துன்னா ஒரு தீய பழக்கம். ஆடம்பரத்துக்காக வந்துன்னா நீங்கள் செலவு பண்ணாமல் உங்களுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலவு பண்ணணும். உங்களுக்காக செலவு பண்ணுறது அப்படின்னா வந்துன்னா உங்களோட மைண்டை வந்துன்னா எப்படிலாம் வந்துன்னா மெருகூட்டலாம், அதை வந்து எப்படிலாம் வந்து ஒரு கூர்மையாக்கலாம், அந்த கத்தியை வந்து எப்படி கூர்மையாக இருக்கோ அந்த மாதிரி வந்து எப்படிலாம் கூர்மைப்படுத்தி நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கி ஒரு அதில் வெற்றியாகலாமா, இல்லை வந்து நம்ம ஒரு வேற ஏன்னா ஒரு இடத்துல வந்து போய் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு வந்து ஒரு வெற்றியாளர் ஆகலாமா அப்படின்றத பற்றி யோசிக்கணும். நம்ம வந்து என்னன்னா நம்மளோட அசட்டை வந்து பில்டு பண்ணணும். அந்த தொழில் மட்டும் வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு இது மட்டும் போதாது. நீங்கள் ஒரு அசட் பில்டு பண்ணணும். அசட் அப்படின்றது வந்து தெரியலன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன், இல்லைனா வேற யாருனா வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அசட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. அசட் தான் வந்துன்னா ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இன் தி லைஃப். அசட்டை வந்து நீங்கள் பில்டு பண்ணீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. கடன் வாங்குறது வந்து தப்பு இல்லை, எதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்றது வந்து யோசிச்சு வாங்கணும். இப்போ வந்து ஒரு ஆடம்பரம் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னா வந்துன்னா அது முட்டாள்தனம். அதுக்கு மாறா வந்துன்னா நம்ம அது அசட்டை வந்து பில்டு பண்ணணும். எப்படின்னா ஒரு ஸ்டாக் வாங்கி அதில் வர டிபெண்டன்ட்டை வச்சு மறுபடியும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டு அந்த ஃப்ளாட்டை வந்துன்னா அதோட க்ரோத் அதிகமானதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுமாதிரி வந்துன்னா அசட்டை வந்து பில்டு பண்ணணும். அசட் அப்படின்றது வந்துன்னா நம்ம ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறது ஒரு அசட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு, பாண்டு, தென் ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து அசட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் பில்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட டெபிட் அப்படின்னா வந்துன்னா கடன் வந்துன்னா அனாவசியமாக வந்து கடன் வாங்கக்கூடாது. டோன்ட் ஒர்க் அன்டில் யுவர் டெத், நீங்கள் சாவர வரைக்கும் உழைக்கணுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சாவர வரைக்கும் உழைச்சி தான் நீங்கள் வந்து சாப்பிடணுமா, இல்லை நான் வந்து உட்காந்துக்கிட்டே சாப்பிடணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடியும். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கான இதை வந்துன்னா ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கிறீங்க, அதனால வந்துன்னா உங்களோட மைண்டுக்கு வந்துன்னா ஒரு அறிவு கிடைக்குது, அது வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு அசட்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க. அசட்னா ஒரு ஸ்டாக்ல வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா ஃபினான்ஷியலியும் மென்டலியும் வந்துன்னா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும். உங்களோட லைஃப் வந்துன்னா ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி கரெக்டான ஒரே ஃப்ளோவில் போகும். நீங்கள் அனாவசியமாக வந்துன்னா கடன் வாங்கி தான் நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்றது வந்துன்னா தவறான செயல். அக்ரோனன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வர்றது எப்படின்னு பார்க்கலாம். அக்ரோனன்ஸ் அப்படின்னா வந்துன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துன்னா தெரியாத விஷயத்துல வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து கோட்டை விடுறது தான் வந்துன்னா அக்ரோனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்ரோனன்ஸ்ல இருந்து எப்படி உள்ள வர்றதுன்னா
நம்ம வந்து இக்னோரன்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல தான் வந்துன்னா நம்ம செய்யணும். நம்ம தெரியாத ஸ்கில்ல வந்து செய்யக்கூடாது ஒருபோதும். அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா வந்துன்னா நம்ம போய் அதில் வந்து ஒரு ஊறி கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அது செஞ்சால் நம்ம வந்து அதில் வந்து வெற்றி அடையலாம். யூ டோன்ட் நோ மீன்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். அப்படின்னா உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துன்னா உங்களை வந்து அதை எப்படி வந்து நம்ம அதை கற்றுக்கலாம், எஜுகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துன்னா பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வந்து செய்யலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்துன்னா ஒரு மாஸ்டர். நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.